வணக்கம். ஆல்ரெடி ஊக் பார்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம பார்த்தோம். இப்போ ஐ பார்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஓல்டு வெர்ஷனில் எப்படி பண்ணலாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மார்க் பண்ணி வச்ச இடத்துல இதில் நீடில் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ், அதாவது ரெண்டு நூலாக இருக்கிற மாதிரி நான் கோத்து எடுத்திருக்கேன். த்ரெட்டை இந்த மாதிரி கீழேந்து விட்டு மேலே எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த ஐ பார்ட்டு அந்த அளவுக்கு 4 to 5 6 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கீழேந்து மேலே விட்டு எடுத்துகிட்டு கீழே ஒரு 6 டைம் முடிஞ்சதும் கீழே இந்த மாதிரி விட்டு நடுவில் எந்த த்ரெட்டும் மிஸ் ஆகாமல் நீடில் குத்தி கீழே இருக்கிற நூலை அந்த நீடிலுக்குள்ளே ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி எண்டு நாட் போடுற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நாட் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி இந்த எண்டுலேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண எண்டுலேருந்து அடுத்த எண்டு வர வரைக்கும் கண்டினியூஸாக அதே மாதிரி டாட் போட்டுட்டு முடியும் போது பேக் சைடில் நீடில் விட்டு நாட் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ பார்ட் வந்து ரெடி ஆகிடும். இது ஓல்டு வெர்ஷனில் நார்மலாக பண்ணுறது. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ இந்த ஓல்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நியூ வெர்ஷன் எப்படி போடலாங்கிறது. இந்த அளவுக்கு வந்து ஓல்டு டைப் மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமே நம்ம போட்டுடலாம். எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல நம்ம மார்க் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் சிம்பிள் எவ்வளோ லென்த் வேணுங்கிறத இதில் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா அந்த ப்ளஸ் சிம்பிளில் மேலே ஸ்டார்ட் பண்ணுற எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டுலேருந்து நம்ம நீடில் விட்டு எடுக்கணும். இந்த நியூ மாடலுக்கு நான் 4 ஸ்டாண்ட்ஸில், அதாவது 2 நூலாக கோத்து மடித்து எடுத்தோன்னா 4 நூல் வந்து அந்த த்ரெட் நீடில் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப திக்காக இருக்கும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே நீடில் குத்தி அப்படியே வச்சுட்டு பூக்கன்ற மாடலில் இந்த மாதிரி ஃபிங்கரில் ட்விஸ்ட் பண்ணி அந்த த்ரெட்டை அந்த நீடில் நம்ம ட்விஸ்ட் பண்ணி எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திருப்பி ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப சீக்கிரமே நம்ம போட்டுடலாம் ஓல்டு மெத்தடை விட. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்கிற நீடில் புஷ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐ பார்ட் வந்து ரெடி ஆகிடும். பேக் சைடில் எண்டு நாட் போட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். இது 4 ஸ்டாண்ட்ஸுங்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே உங்களுக்கு வந்து இது 2 ஸ்டாண்ட்ஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.